ஈரானில் ஆட்சி மாற்றம் குறித்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் மாறுபட்ட கருத்துக்களை கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதல் போராக பரிமாணம் அடைந்திருக்கிறது. சுமார் ஒரு மாதம் நடைபெற்று வரும் இந்த போரில் ஈரானில் பெரும் அழிவு ஏற்பட்டுள்ளது. ஆனால் ஈரான் இதற்கு பணிந்து விடாமல் இஸ்ரேல் அமெரிக்க படைகளுக்கு தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த போரில் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் ஈரானின் தாக்குதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த நாடுகளின் பொருளாதார நிலைகள் மீதும் ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அதோடு உலகின் முக்கிய எண்ணெய் வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கியுள்ளது உலகளவில் பெரும் எண்ணெய் பற்றாக்குறையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அமெரிக்காவுடன் இணைந்து கடந்த ஒரு மாதமாக ஈரான் அரசை தொடர்ந்து நசுக்கி வருவதாகவும் தற்போது ஈரான் அரசு நிலை குறைந்து போய் உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் இன்னும் தொடரும் என்று எச்சரித்துள்ள அவர், விரைவில் ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடந்த வாரம் பேசியபோது, ஈரானில் நாங்கள் நினைத்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டதாகவும் அங்கு தற்போது இருக்கும் ஆட்சியாளர்கள் தீவிர தன்மை கொண்டவர்கள் அல்ல என்றும் கூறியிருந்தார். இச்சூழலில் விரைவில் ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் கூறியுள்ளது டிரம்பின் கருத்துக்கு முரணானதாக பார்க்கப்படுகிறது. இதனால் அமெரிக்கா இஸ்ரேல் இடையே இந்த போர் தொடர்பாக ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை என்று பார்க்கப்படுகிறது.